அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. ரெமீரா டாக்ஸ்ல இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கும் இளம் பேச்சாளர். இவங்களுடைய பேச்சை நான் 2 முறை நேர்ல கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு அவங்க கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். அம்மா, எனக்கு ரெமீரா டாக்ஸ்ல வந்து பேச முடியுமா அப்படின்னு. அவங்க ஒரு கல்லூரி மாணவி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில சொல்லுங்க, நான் நிச்சயமா வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 1 வாரம் தான் இருக்கும். உடனடியாக ஒத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தோட வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அவங்க செல்வி ஆர் சக்தி அவர்கள். சக்தி ரமேஷ் அப்படிங்கிற பெயர்ல அவங்க நிறைய ஆன்மீக சொற்பொழிவாக இருக்கட்டும், இலக்கிய சொற்பொழிவாக இருக்கட்டும், எங்கனாலும் இப்போ அடிக்கடி நிறைய இடங்கள்ல அவங்களுடைய பேச்சுக்களை கேட்க முடியுது. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க பெற்றிருக்கும் விருதுகள் எல்லாமே வந்து பட்டியல்லையே அடங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க தமிழக அரசின் இளம் எழுத்தாளர்களுக்கான கவிமணி விருதை வாங்கியிருக்கிறாங்க. 2 முறை தமிழக ஆளுநரிடம் பரிசு பெற்றிருக்கிறாங்க. 49வது சென்னை கம்பன் கழகத்துல விருது வாங்கியிருக்கிறாங்க. அண்மையில சேக்கிழார் ஆய்வு மையத்துல பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இப்படி பல விருதுகளை வாங்கியிருக்கும் சக்தியை இப்போது நாம் சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. எனக்கு வந்து உங்களுடைய சொற்பொழிவு வந்து ஒரு தடவை கேட்டிருக்கேன். ஆன்மீக சொற்பொழிவு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரு தடவை நீங்க ஒரு மேடை பேச்சிலையும் உங்களை நான் பாரதிய வித்யா பவன்ல சந்திச்சிருக்கேன். அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று திறமைங்கிறது இருக்குங்கிறத தாண்டி உங்ககிட்ட ஒரு தெளிவான பல சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதோடைய தூண்டுதல் தான் இன்னைக்கு நான் உங்களை வந்து ரெமீரா டாக்ஸ்க்கு இன்வைட் பண்ணது. உங்களுடைய பங்கு இந்த ஒரு பேச்சு அப்படின்ற இடத்துல வர்றதுக்கு உங்களுடைய படிப்பு, இப்போ நீங்கள் லா ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? முதல்ல இது நான் எப்படி தொடங்கினேன் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பள்ளி பருவத்திலேருந்தே நான் படித்த பள்ளியில் பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ஒரு அகடமிக் இயர்லேயே பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி வரும், ஒரு கட்டுரை போட்டி வரும், ஓவிய போட்டி வரும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு குமுலேட்டிவாக ஆண்டு விழா அப்போ பரிசு கொடுக்கறது, இந்த மாதிரி இன்ட்ரா ஸ்கூல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 8ஆம் வகுப்புக்கு மேலே நான் வெளியே இன்டர் ஸ்கூல்ஸ் போனேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி போகும். இப்போ இதை 2 கட்டமாக பார்க்கலாம். ஒரு பக்கம் என்னுடைய பள்ளி வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க, என்னுடைய குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள். இன்னொரு பக்கம் திருவொற்றியூரில் அரசு கிளை நூலகம் இருக்குது. அங்கே வாசகர் வட்டம்ல சிந்தனை சாரல் சொல்லிட்டு மாதம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தொடர்ந்து இலக்கிய நிகழ்ச்சி நடத்திட்டு வராங்க. அதில் பல எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கதை சொல்லிகள் நிறைய பேரை சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்காங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய விஷயமே சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சிறப்பு விருந்தினர்கள் பேசுறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அவங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நான் பேச ஆரம்பித்தேன். அது டாபிக் வந்து ஓப்பன் சாய்ஸ், நம்ம விருப்பப்படுற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து. இப்போ எப்படி அக்டோபர் மாதம்னா அப்போது கண்டிப்பாக காந்தியை பற்றி பேசணும், நவம்பர்னா நேரு, இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எல்லாருமே இது ஸ்டாண்டர்டாக இருக்கு. நவம்பர்னா எல்லாரும் நேருவை பற்றி, ஒரு 10 மாணவர்கள் பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் நேருவை பற்றி ஒரு கவிதை தயார் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ நம்ம அங்கே என்ன புதுசாக பண்ணலாம்? அப்போது அப்பா எனக்கு பெரிய துணையாக இருப்பாங்க. நம்ம மறைக்கப்பட்ட தலைவர்களை பற்றி பேசணும், தீரன் சின்னமலை பற்றி, செண்பகம் ராமன் பிள்ளை பற்றி, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள், மறைக்கப்பட்ட வீரர்கள் பற்றி. அப்புறம் சுதந்திர இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தோ சீனா போர் நடந்தப்போ அங்கே போராடிய வீரர்கள், ஜஸ்வந்த் சிங் ராவத், இந்த மாதிரி நிறைய பேரை தேடி படிக்க ஆரம்பிச்சு அப்போது அப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சு. இந்த ஒரு பக்கம் வரலாறு படித்து அதுக்கப்புறம் இலக்கியம், இப்படியா ஒவ்வொரு துறைகள்லையும் எனக்கு ஆசை வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கல்லூரி பருவம் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு குறிப்பாக சொல்லணுன்னா, நான் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இப்படி தான் இந்த நேரத்துக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பள்ளி பருவம் வரைக்குமே சொல்லணும்னா, என்னுடைய பெற்றோர் வந்து எனக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் ஃபோர்ஸாக இருந்து நான் இதை செய்யணுன்ட்டு ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க.
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் நம்மளே இதை பண்ணணும் ஒரு உந்துதல் வந்து எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சது. அப்போ இந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிடணும். அதுதான் என்ன கரெக்டா ஒவ்வொரு டைமும் பேலன்ஸ் பண்ண வைக்குது, நகர்த்திட்டே போகுது மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு தோணினது என்னன்னா, உங்க தகப்பனார் வந்து அவர் அந்த ஹிஸ்டரிய வந்து உங்களுக்குள்ள புகுத்தி இருக்காரு. கண்டிப்பா மேம். ஓ, அப்போ அதுவும் இப்ப நீங்க படிக்கிற இந்த லாகும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன், அதோடைய உந்துதலாக கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அப்பா வந்து இஸ் நோவே கனெக்டட் வித் லா. ஆனா நான் இன்னைக்கு சட்டம் படிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமா இருந்தது அப்பான்னு தான் சொல்வேன். ஏன்னா அப்பாவும் சரி எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் வந்து ரொம்ப நீண்டது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு வண்டியில போகும்போதும் சரி, நிறைய ஒவ்வொரு நாளுமே இப்போ என்னுடைய டே வந்து ஒரு 9 மணிக்கு தொடங்குது, கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஒரு 7-7:30 ஆகுதுன்னா அந்த ஒட்டுமொத்த ரொட்டீனும் அன்னைய டே அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் நிறைவாகும். அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆனது தான் எல்லா வகையிலுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப வியப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வந்து அப்பாவை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிட்டு அவருடைய வழியும் போயிட்டு அதே நேரத்தில் நிறைய ஷேரிங் அண்ட் கேரிங் அந்த இடத்துல அவங்களால இருக்க முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ என்னோட ஸ்கூல் லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப லிமிட்டட். இப்போ காலேஜ் வந்துட்டோம், இப்போ இங்கே ஒரு குட் செட் ஆஃப் பீப்புள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அப்போது அந்த ஸ்கூல் டைமில் அந்த பள்ளி பருவமில் நமக்கு நம்ம ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறோன்றத என்னோட பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெஸ்ட் பேரண்டிங் எனக்கு அவங்க கொடுத்தது தான் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா எனக்கு இருக்குன்னு நிஜமாவே எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. ஏன்னா ஒரு பேரண்டிங் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா பதிவு பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த படியா வந்துட்டு உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு, அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, நிறைய இடங்கள்ல நிறைய என்ன சொல்றது பதிவுகளோட நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எங்க இருந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? இப்போ நான் சொன்ன மாதிரியே தொடக்கத்திலேருந்து எங்கள் வீட்டில் ரொம்ப டிவோஷனலாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கதைகள், இப்போது 63 நாயன்மார்கள் பற்றி சொல்கிறோம். அந்த முழு கதைகள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி சேக்கிழார் சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாது. வெறும்னே புராணம் ஒரு தொடக்கம் தெரியும், முடிவு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இடைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி கதைகள் அப்பப்போ எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எங்கேயோ எப்பயோ கேட்ட மாதிரி இருக்கே. அப்போது அந்த விட்டு போன பீசஸ் எல்லாம் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதனால் புராணங்கள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெறுமனே ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும், நம்ம புராணம் எப்படி இல்லாமல் அந்த இலக்கியம் அந்த மொழியை வந்து நேசித்த காரணத்தினால ரொம்ப ஈஸியாக என்னால் புரிஞ்சது. ப்ளஸ் இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. ஒரு மொழி எவ்வளோ அழகாக கையாண்டிருக்காங்க, அப்போ அதை நம்ம தொடர்ந்து படிக்கணும். இப்போ கம்பன் எடுத்துக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், அது எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு உயர்வு வீழ்ச்சி அணியாக இருக்கலாம், தற்குறி பெற்ற அணியாக இருக்கா. அதை படிக்கும்போது ஒவ்வொரு முறையும் அந்த இயற்கை வளங்களை சொல்லும்போது படிக்கும்போது அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சீர்மையாக கொண்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால இந்த தமிழ் இலக்கியம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப வியப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ நீங்க அந்த மாதிரியாக எடுத்து படிக்கிறதுக்கும் இப்போ உங்களுடைய பாடங்கள்ல வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்க ஏதாவது இப்போ அட்வான்ஸ்டா இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப நான் படிக்கக்கூடிய படிப்புக்கு கூட எனக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு, இல்ல நான் இதுல இருக்கக்கூடிய செய்யுள்கள் வந்து அங்க நான் மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன ஆராய்ச்சியில இருக்க உங்களுக்கு உந்துதல் இருக்கும், ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சௌகரியங்கள் இருக்கா, பண்றீங்களா? இப்போ நம்ம படிக்கிறது சட்டம் மேம். ஆனால் இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஸே வந்து ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு, கம்பனில் வந்து சட்டமும் நீதியும் சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அப்போது என்ன ஒன்றா இப்போ இருக்கிற சட்ட நாலேஜ் இருக்கலாம், அந்த அறிவு வந்து அப்போது இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு எவிடன்ஸ் லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்மளால் இலக்கியத்தில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது மகாத்மா காந்தியா எடுத்துக்கிறோம், பட்டேலா எடுத்துக்கிறோம், அவங்களும் வந்து அட்வொகேட்ஸ் தான், லாயர்ஸாக இருந்தவங்க. அப்போது அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி அவங்க அந்த அட்வொகசி, ஆர்ட் ஆஃப் அட்வொகசி இருக்குல்ல, அதை படிக்கும்போது இப்படி நம்ம ஏற்கனவே வரலாறு படித்ததுனால அந்த
அந்த ஸ்கில்லை எப்படி அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போனாங்க, ப்ளஸ் நம்ம ப்ரொஃபஷ்னலுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அதை எப்படி அவங்க கையாண்டாங்கன்னு படிக்கும்போது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ஸ்டெப் இன் பண்ணும்போது இவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 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 பேச்சுல நீங்க போய் கலந்துக்கும் பொழுதும் நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? அது டியூரேஷன் இருக்கும் இல்லையா? இப்போ வர வியாழக்கிழமை இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அது திங்கக்கிழமையில இருந்து பண்ணுவீங்களா, இல்ல ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சு அதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் இல்லை. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு காம்படிஷன் வருதுன்னா ஒரு மாதம் முன்னாடியோ நான் தயார் பண்ணுவேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ தயார் பண்ணுவேன், 2 நாள் முன்னாடியோ. அப்போது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு சில சமயங்களில் கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு ஏற்கனவே நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு புத்தகம் வாசிச்சிருப்போம், அதனால் அதற்கான சோர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட ப்ரிப்பேர்டாக இருக்கும். அப்போ அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசின தலைப்புக்கு ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருந்தால் கூட நான் என்ன நினைப்பேன்னா, திருப்பி அந்த கண்டென்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, இன்னும் எப்படி அதை புதுசாக ப்ரெசென்ட் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம எப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் அதன் மூலமாக கற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். என்னோட ப்ரீவியஸ் நோட்ஸை கூடியமான அளவுக்கு ரீவிசிட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ராஸ் தான் நான் நான் அடுத்த கேள்வி அதுதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ நீங்க ஒரே விஷயத்த வந்து இப்ப 2-3 இடங்கள்ல உங்களை அழைத்து பேச சொல்றாங்க அப்படின்னும் போது நீங்க அதை எப்படி கையாளுறீங்கன்னு, பட் அதுக்கான பதில் உடனே நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப நீங்க பல தலைவர்கள், அதாவது காணாமல் போன தலைவர்கள் அப்படின்ற அளவுக்கு கூட நீங்க நிறைய பேசியிருக்கிறேன்னு சொன்னீங்க. அதுல உங்களை ரொம்ப கவர்ந்த தலைவரா நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க? நான் இப்போ நேம் லிஸ்ட் பண்ண மாதிரியே செண்பகராமன் பிள்ளை பற்றி சொல்லுவேன். குறிப்பாக ஏன் அவரை பிடிக்கும், அவரை பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாக மேம். செண்பகராமன் பிள்ளையாக இருக்கட்டும், அப்புறம் ஜஷ்வந்த் சிங் ராவத், இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் நமக்கு பெயர் கூட தெரியாத அளவிற்கு மறைக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு இருக்காங்க. ஜஷ்வந்த் சிங் ராவத் அப்படின்றவர் வந்து இந்தோ சீன போர் நடந்தப்போ இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த டிஃபென்ஸ் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அன்னைக்கு இல்லை, அதனால் நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. ஆனால் இந்த ஒரு வீரருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு நாளும் அந்த மாதிரி விட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் திரிலோக் சிங், கோபால் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது போராடியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து மற்ற எல்லா வீரர்களும் போயிடுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் இருக்காங்க. அப்போ எப்படி இந்த தாக்குதலை நம்ம கையெடுக்க போகிறோம், முன்னெடுத்து செல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சீனாவுக்குள்ளே போயிட்டு சீனாவில இருந்தே ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம திருப்பி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக போய் ப்ரொசீட் பண்ணிட்டு இந்திய எல்லைக்கு உள்ளே வரும் பொழுது தாக்குதல் நடக்குது. அதில் கோபால் சிங் இறந்துடுறாரு, உடனே திரிலோக் சிங்கும் இறந்துடுறாரு. இப்போ ஒரு தனி மனிதராக ஜஷ்வந்த் சிங் ராவத் மட்டும் இருக்காரு. இவருக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக நுரா சிலா அப்படின்னு 2 பெண்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. இப்போ அதை எப்படி வந்து அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த போர் அவர் நடத்துறாரு அப்படின்னா, பதுங்க குழிகள் தோன்றிடுறாரு. இந்த இடத்துல ஒரு துப்பாக்கி, இங்க ஒரு துப்பாக்கி, இங்க ஒரு துப்பாக்கி, அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பெண்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, குறி பார்த்து சுடணும்லாம் இல்லை, இங்க சுடுங்க, ஓடி வந்து இந்த இடத்துல சுடுங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ சுடுங்க அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, பல திசைகள்ல இருந்து குண்டுகள் வருது அப்படின்னு எதிரில் இருக்கவங்க உணரணுன்றதுக்காக. ஆனா இவங்க கிட்ட இப்படி சொன்னாலும் கூட ஜஷ்வந்த் சிங் என்ன பண்றாரு, அந்த குண்டுகளினுடைய எண்ணிக்கையை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு அவர் மட்டும் குறி பார்த்து சுட்டுட்டு இருக்காரு. இங்க இப்படி நடக்குது. எதிர்ப்புறம்னா சீன ராணுவம் என்ன நினைக்குதுன்னா, நேத்து வரைக்கும் பதுங்கிய இந்திய ராணுவம் இன்னைக்கு எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ல வந்து தாக்குறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரத்தில் வந்து 300க்கும் மேற்பட்ட சீனர்கள் வந்து இறந்து போகிறாங்க. இதையெல்லாம் தனி மனிதராக ஜஷ்வந்த் சிங் ராவத் நடத்துகிறாரு. அப்போது இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவரை சுட்டுடுறாங்க. இருந்தாலும் சீன தளபதிக்கு இது தெரிய வரும் பொழுது ஒரு 23-24 வயதுடைய ஒரு இளைஞன் வந்து ஒரு இராணுவத்தையே வந்து இப்படி கதிகலங்க வைத்த இந்த நிகழ்வு இருக்கு தெரியுமா, இது பாராட்டக்குரியதுன்னு சொல்லி ஒரு வெண்கல சீலையை இந்திய இராணுவத்துக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இன்னைய வரைக்கும் பெரிய ஜெனரல் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அவரோட
பிளேஸ் அங்க கடந்து போகும் பொழுது அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இது படிக்கும் போதே அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இந்த அளவிற்கு தன்னுடைய தாய்நாட்டை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு தேசப்பற்று இருக்குல்ல, அது ரொம்ப படிக்கும் போது வியப்பா இருந்துச்சு. உண்மைதான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு வீரர்கள் பற்றின கதைகள் வந்து எங்கேயோ மறைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி தான் என்னால பார்க்க முடியுது. இது நிச்சயமாவே பள்ளி குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் கொண்டு சேர்க்கணும். கண்டிப்பா. இது ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லியாகவும் நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப அழகா இது வந்து எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இலக்கிய சார்ந்த உங்களுக்கு பிடித்த நபர்களை பற்றி குறிப்பா சொல்லணும்னா மகாகவி பாரதியார் எடுத்துக்கலாம். இப்ப பாரதியார் சொன்னோன்னவே நமக்கு முதல்ல நினைவுல வர்றது புதுமை, புரட்சி, பெண்ணியம் இதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சில கவிதைகள் என்னுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க சில விஷயங்களை உங்களோட பகிரலாம்னு நினைக்கிறேன். பாரதியார் ஒரு முறை மணக்குள விநாயகர் கோவில்ல வந்து பாடுவார். அவர் என்ன கேட்பாருன்னா, இந்த எல்லா உயிர்களும் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா பாரதி அப்படி இல்லை. அவர் இறைவன் கிட்ட கேட்கும்போது, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டு யாவுமேன் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்றன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா, ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தின் அன்பும் பொறையும் விளங்குக. இப்படின்னு அந்த கவிதை போகும். அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும், எல்லாரும் இன்புற்று வாழணும்னு கேட்கிற அந்த ஒரு நிலை, அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயமா நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு கவிதையில வந்து சக்தின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதுல யார் சக்தி, நம்ம செய்யக்கூடிய உணர்வுகளும் செயல்களும் தான் சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி, என்ன திருக்கும் எரியே சக்தி. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு அடுத்ததா அவர் சொல்வாரு, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி அப்படின்னு சொல்வார். முக்தி நிலையின் முடிவே சக்தி. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம நேசிக்கும் பொழுது அதுதான் சக்தின்னு சொல்வார். இது ஒரு காம்பாக்டா நமக்கு எல்லா விஷயங்களையும் ஒரே பாடல்ல வந்து கொண்டு வந்து சொன்ன மாதிரி இருக்கும். இன்னும் அடுத்தது இப்படி தெய்வங்களை பத்தி பாரதியார் வந்து பல கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. இந்து கடவுள்கள் மட்டும் இல்லாம கிறிஸ்தவ கடவுளையும் பத்தி பாடியிருக்காரு. இப்படி நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாடும் பொழுது இன்னொரு கவிதையில அறிவே தெய்வம் சொல்லி பாடியிருப்பாரு. அது பல்லாயிரம் வேதம் அறி ஒன்றே தெய்வம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பல தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மனிதர்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான தெய்வம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்க அறிவு தான். அப்ப இந்த அறிவை நம்ம எப்படி இன்னும் விசாலமாக்கணும் அப்படின்ட்டு இந்த 3 பாடல்களுமே எனக்கு மனதிற்கு நெருக்கமான ஒரு பாடல். நம்மளுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கக்கூடியதா நான் பார்க்கிறேன். நிச்சயமா மகாகவி பாரதியாரை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது அளவுகோலே இல்லை. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனா நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட தகவல் வந்து ரொம்ப சிறப்பா நான் உணர்ந்தேம்மா. மகாகவி பாரதியாரோட இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு வந்து மகாகவி பாரதியாரோடைய நினைவு நாள் அன்னைக்கு. அப்போ அன்று எப்படி வந்து உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் ஏதாவது நீங்க இது வரைக்கும் ஒத்துக்கிட்டே இருக்கீங்களா? அந்த நாள்ல ஏதாவது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கிறதா? இல்ல, இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை. சரி, இப்போ வந்து என்னன்னா, இன்னைக்கு இந்த பாரதியாரை பற்றி இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு. நமக்கு அந்த எதிர்பார்க்காமலே நம்ம வந்து அழகா அவரை பத்தி பேசியிருக்கோம். அவருடைய கவிதைகள்ல நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களை மனம் கவர்ந்த பாடல் வரிகள். இப்ப நான் சொன்ன மாதிரி பாரதியார் கிட்ட இருந்து சில கவிதைகள் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி பாரதியாரை இன்ஸ்பயர் பண்ணி அடுத்து வந்த கவிதைகள் இருக்குல்ல மேம், அதுவுமே வந்து நிச்சயமா நம்ம பார்க்கணும். அடுத்த தலைமுறை தலைமுறை இப்போ பாரதிதாசன்லயும் நம்ம அந்த சாயல் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா இன்னைக்கு வர கவிஞர்களும் சரி, பாரதியாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா வள்ளலார் இருந்திருக்காரு. அப்போ இது வந்து வள்ளலார் சொல்ற மாதிரி வாழையடி வாழையன வந்து அந்த மாதிரி இது வந்து ஒரு தொடர்ச்சி. அப்போ பாரதியார்ன்ற இடத்துல இருந்து நம்ம புரட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி வள்ளலாரே வந்து புரட்சியை அதிகமா வந்து இந்த சாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கட்டும், நிறைய பெண்களும் ஆணும் பெண்ணும் சமம் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வள்ளலார்கிட்டையும் நம்மளால பார்க்க முடியுது. அதனால இது ஒரு
இதுக்கு வந்து ஒரு நீண்ட தொன்று தொட்டு வருகிறது அப்படின்னு வேணா நம்ம அதை எடுத்துக்கலாம். நிச்சயமா. உங்களுக்கு ஏதாவது நீங்க கவியாயினி அப்படிங்கிற ஒரு நிலையில எல்லாமே உங்களுக்கு பட்டம் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. கவிமணி சிறந்த மாணவ எழுத்தாளர், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட. சரி, ஓகே. சக்தி, உங்களுடைய கம்பன் கழகம் 49வது கம்பன் கழகம், உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க. கண்டிப்பா மேம். 49ல வந்து நான் சலமன் பாப்பையாவினுடைய பட்டிமன்ற குழுவினுடைய விருது வாங்கினேன். ஆனா அதுக்கு முந்தைய ஆண்டு வந்து கொரோனாவால பள்ளி அளவுல கலந்துக்க முடியல. அதுக்கும் முன்னாடி நான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ பள்ளி அளவுல நடந்த பேச்சு போட்டியில 2ஆம் பரிசு வாங்கி நான் மேடையில வந்து அப்போ பரிசு வாங்கின நினைவு இருக்கு. சரியா அந்த பரிசு வாங்கி வரும் பொழுது அன்றைய தினம் வந்து எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா வந்து அன்னைக்கு விருது வாங்கியிருந்தார். அவரை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நான் ஏற்கனவே சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில பல இலக்கிய ஆளுமைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து சிறப்பு விருந்தினர்களா பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த மாதிரி எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமாரும் அப்ப வந்திருந்தாரு. அதனால ஒரு சிறிய அறிமுகம் எனக்கும் அவருக்கும் இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது கம்பன் கழகம்ல விருது வாங்குறவங்களுக்கு எல்லாம் மாலை போட்டு மேலதாளத்தோட மேடைக்கு ஏற்றக்கூடிய ஒரு வழக்கத்தை அவங்க பின்பற்றி வராங்க. அப்போ அவருக்கு கொடுத்த அந்த மாலையை வந்து எனக்கு கொடுத்து அவருடைய சட்டைப்பையில இருந்த பேனாவை என்கிட்ட கொடுத்து, நீ இன்னும் நிறைய எழுதணும், தொடர்ந்து கம்பனை படி, கம்பன் உன்னை தூக்கி விடுவார் அப்படின்னு சொன்னாரு. சரியா ஓராண்டு கழிச்சு எனக்கு சென்னை கம்பன் கழகத்துல அந்த விருது கிடைச்சது. அது உண்மையாலே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கா நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆளுமைகளை அந்த பள்ளி பருவத்துல சந்திச்சதுனால அது இன்னுமே எனக்கு ரொம்ப பயனுள்ளதா அந்த சந்திப்பு அமைந்தது. குறிப்பா சொல்லணும்னா அதே 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போதான் எழுத்தாளர் தமிழருவி மணியன் ஐயாவை வந்து அவருடைய இல்லத்துல சென்று சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருடைய வீடே வந்து எனக்கு அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா வீடை வெறும் புத்தகங்கள் மட்டுமே இருந்துச்சு. அவருடைய வாசிப்பு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வாசிக்கணும், 1 மணி நேரம் வாசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கிறோம். ஒரு சில நேரத்துல வாசிக்கவே முடியலன்னா கூட அந்த மாதிரி ஒரு நிலை வருது. ஆனா வந்து ஐயா காலையில தொடங்கி இரவு வரைக்கும் வரலாறு வாசிக்கணும், இலக்கியம் வாசிக்கணும், இப்படி ஸ்கெடியூல் போட்டு வாசிச்சுட்டு இருந்தாங்க. அது அப்பவே சொல்லியிருந்தாங்க. அப்போ அது வந்து எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அவரு கூட அது வாசிப்புக்கு ஃபுல்லாவே நாள் முழுக்க. ஆமா, அவரு என்ன சொல்றாருன்னா, நிகழ்ச்சிகளுக்கு போகும், நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிகழ்ச்சி வந்தாதான் தயார் பண்ணணும் அப்படின்னு இல்ல, எப்பொழுதுமே நம்ம தயாரிப்பிலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வாசிப்புல நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா ஐயா இருந்தாரு. ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு நிறைய வரலாறு படிக்கணும், தலைவர்களை பத்தி படிக்கணும், இந்த மாதிரி தொடர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து திருவண்ணாமலையில் கதை சொல்லி பவாச்சலதுரை அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களையும் சைலஜாமாவையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க கிட்ட அந்த ஒரு சந்திப்பு தான் வந்து எனக்கு தொடர்ந்து அடுத்தது வந்து நம்ம எப்படி சிறுகதைகளாக இருக்கட்டும், நாவல், இந்த மாதிரி வாசிப்பில் என்னை ஈடுபடுத்திக்கினேன். அது ஜெயகாந்தனுடைய அறம்ல தொடங்கி அதுக்கப்புறம் பாரதி கிருஷ்ணகுமாரோடைய அப்பத்தா சிறுகதை தொகுப்பு, இப்படி தொடர்ந்து என்னுடைய வாசிப்பு பழக்கம் வந்து ஒவ்வொருத்தருடைய சந்திப்பின் மூலமா இன்னும் விரிவடைஞ்சதுன்னு சொல்லலாம். அருமை, அருமைமா. அப்படி பள்ளி பருவத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் படித்த பள்ளிக்கு அருகில் வந்து வெள்ளையஞ்செட்டியார் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த பள்ளியில் வந்து ஒரு பேச்சு போட்டி நடக்கும். அந்த பேச்சு போட்டியினுடைய சிறப்பம்சமே என்னென்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தலைப்பு தருவாங்களே, நம்ம கையில் எதுவுமே இருக்காது. அந்த அரை மணி நேரத்தில் நம்ம எப்படி தயார் பண்ணிட்டு போய் அந்த எக்ஸ்டெம்போர் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது தான். நான் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கின ஆண்டு வந்து 44வது ஆண்டு. அப்போ அதுலேயே அந்த பேச்சு போட்டிக்கு எவ்வளோ பெரிய லெகசி இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 10ஆம் வகுப்புல போனப்போ எனக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கொரோனாவால் அடுத்த வருடம் நடக்கல. 12ஆம் வகுப்புல திருப்பி போனப்போ எனக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சது. இந்த போட்டியில வந்து எனக்கு மனதிற்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, 10ஆம் வகுப்புலேயே எப்படியாவது தங்கப்பதக்கம் வாங்கிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ஒரு பள்ளியிலிருந்து ஒருத்தர் தான் ரெப்ரசன்ட் பண்ணி போக முடியும். அங்கே
சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பள்ளிகள்லையுமே ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா எப்படியாவது அந்த சுழற் கோப்பையே அந்த ஒரு ஆண்டு நம்ம பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒட்டுமொத்த நம்ம பள்ளியையே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி போக போறோன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துச்சு. அதை நம்ம எப்படியாவது 10ஆம் வகுப்புலயே ஜெயிச்சிடணும் அப்படின்னு இருந்துச்சு. அது முடியாம நான் 12ஆம் வகுப்புல போறேன். இது எனக்கு ஏன் ரொம்ப இந்த விஷயம் நான் கனெக்ட் ஆகி சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த போட்டிக்கு என்ன மதியானம் போட்டி நடக்கும். காலையில என்ன நான் தயார்படுத்திட்டு இருக்கும்போது அப்பா எனக்கு சொன்ன ஒரு நிகழ்வு ஞாபகம் இருக்கு. அந்த பள்ளியில தான் அப்பா வந்து படிச்சாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பள்ளியினுடைய ஸ்டேஜ்ல வந்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆர்வம் இருந்திருக்கு. அப்பாவுக்கு வந்து அப்போ கூட இருந்த ஒரு அக்கா வந்து எழுதி கொடுத்து நான் தயார் பண்ணி பேசலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா வந்து ஸ்டேஜ்ல ஏறினோடனே பேச வர்றது சாரும் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ அப்பா விட்ட அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும், நம்ம பள்ளிக்கோ பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அருமை அருமை அருமை. அப்படியே ஜெயிச்சதுமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க. அதாவது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னது. உங்களுக்கு கிடைத்த விருதுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. முதல் விருதுன்னு எனக்கு தமிழக அரசிடமிருந்து கிடைச்சதுன்னு சொன்னா, அது அந்த 18 வயதிற்கு உட்பட்ட தமிழக அரசின் கவிமணி விருது. அது இளம் எழுத்தாளர்களுக்கான விருது கிடைச்சது. அது மாண்புமிகு தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர்கிட்ட இருந்து அந்த விருது நான் வாங்கியிருந்தேன். சரியா என்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச முதல் விருது. நான் பெரும்பாலும் அதுக்கு பிறகு வந்து சென்னை கம்பன் கழகத்துல சாலமன் பாப்பையா பட்டிமன்ற குழுவினுடைய சிறந்த வளரும் பெண் பேச்சாளருக்கான விருது கிடைச்சது. அப்புறம் பாரதியார் சங்கம்ல இருந்து பாரதி சுடர் சொல்லிட்டு ஒரு விருது கிடைச்சது. இந்த விருதுகள் ஒவ்வொன்றும் ஒரு நமக்கு பெருமை சேர்க்கிறது, நமக்கு இதெல்லாம் சொன்னாலும் கூட அது இன்னும் கூடுதல் பொறுப்பை நமக்கு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பள்ளி பருவத்திலிருந்தே பேச்சின் மட்டுமே இருந்த நிலை போய் ஒரு எழுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்ப இதுக்கப்புறம் இந்த கலையில நம்ம எப்படி ஷைன் ஆக போறோம், அடுத்து எப்படி நகர்த்திட்டு போகணும், அது ஒரு பொறுப்பா தான் நான் பாக்குறேன். இன்னும் நம்ம இதை விட்டுறாம அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நான் விருதுகளை பாக்குறேன். இப்போ உங்களோட எழுத்து பயணம் எந்த அளவுக்கு தொடர்ந்து இப்போ நான் எழுதின கட்டுரை வந்து தமிழும் அறிவியலும் சொல்லி மையமா வச்சு எழுதிட்டு இருந்தேன். அதற்கு அடுத்ததுல இருந்து இந்த போட்டிகள்னு வரும்போது அப்போ கொடுக்குற தலைப்புகள் அந்த மாதிரி தலைப்புகள்ல என்ன தயார்படுத்தி எழுதிட்டு இருக்கேன். கொஞ்சம் அகாடமிக் சைட் வந்ததுனால அதுக்கு ரெலவெண்டான சில ஆர்டிகல்ஸ் எழுதுறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு ஏதாவது ரிசர்ச் ஆர்டிக்கலை நோக்கி உங்களுடைய பயணம் நகர்கிறதா? இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண ரிசர்ச் வந்து நாங்கள் என்வாயர்மெண்டல் லாவை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். எண்ணூர் ரீஜியனில் வந்து எப்படி அங்கே இருக்கிற மக்களினுடைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நடக்குது அப்படின்றத மையமாக வச்சு எழுதியிருந்தோம். அதுதான் அது நேஷனல் லெவலில் பெஸ்ட் பேப்பர் ப்ரெசென்டர் அவார்ட் கிடைச்சது. அதற்கு அடுத்ததாக வந்து நாங்கள் மேரிட்டல் ரேப்பை மையமாக வச்சு அது நானும் என்னுடைய கல்லூரியில் இன்னொரு மாணவியும் சேர்ந்து அதில் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் அண்மையில் இனி வரும் காலங்களில் அதுவும் பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னம்மா? நாங்கள் முதல்ல இந்த தலைப்பை சூஸ் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன குவெஷன் இருந்துச்சு. ஆரண்ட் வி கேப்பபிள், இது நம்மளால முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தைரியமா சரி பண்ணலான்னு சொல்லி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் இந்த லைட் ஹவுஸ் ஏரியா அங்கே இருக்கிற ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க பெண்கள் கிட்ட இதை பற்றி கேட்டோம். முதல்ல இந்த கேள்வியை கேட்கறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சரியான ரிப்ளை அவங்க கிட்ட இருந்து வரல. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டாக எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இன்னுமுமே ஒரு ஸ்டீரியோ டைப்குள்ளே தான் மக்கள் இருக்கிறாங்க. ஈவன் அந்த ஏரியாலையும் கூட எஜுகேட்டடான விமன் கூட இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு அட்வொகேட்டை சந்தித்தோம். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஹெச்ஓடி, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெச்ஓடியை சந்தித்தோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போது இன்னும் எங்களுக்கு ஒரு கலெக்டிவ் ஒப்பீனியன் கிடச்சிது. இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து பெண் தனக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோமோ அப்படின்ற ஒன்று, அதை வந்து நம்ம பிரேக் பண்ணி வரணும் அப்படின்றது இந்த ரிசர்ச் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அது ஃபர்தராக போயிட்டுருக்கு மேம்.
ஓகே. அந்த மாதிரி நீங்க போய் அத அப்ரோச் பண்ணி ஒருத்தவங்களுடைய உண்மை கதைகளை கேட்டு, அதை பற்றி உங்களுடைய ஆய்வுகள எடுக்குறது அப்படிங்கிறது வந்து, ம். நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? உங்களால அத எப்படி எடுத்துக்க முடியுது? அ முதல் விஷயம் மனதளவுல நான் அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்ல. இந்த மாரி இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே என்ன பண்ணேன்னா, நான் இருக்கிறது திருவொற்றியூர். அப்போ அந்த சைட்ல வந்து அ ஆல்கஹால மையமா வச்சு கன்சியூம் பண்ற பீப்பிள் எல்லாம் போயிட்டு அது ஒரு ஆய்வு பண்ணோம். அதுக்கப்புறம் விமன் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி கலெக்டிவா அது அவங்க கிட்ட ரெஸ்பான்சஸ் கலெக்ட் பண்ணோம். இதுல எல்லாத்துலயுமே என்னன்னா விமன் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்ன்றப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா ஒரு செல்ஃப் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணுன்றதுக்காக இந்த முடிவை எடுத்தாங்களோ அப்படின்னா, பெரும்பாலான வீடுகள்ல வந்து கணவரினுடைய வருமானம் போதியதா இல்ல. போதியதா இல்லன்றத தாண்டி இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால குழந்தைகள கவனிக்க முடியாம இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸா அவங்க வராங்க. அப்போ இன்னும் வரைக்கும் பல குடும்பங்கள் வந்து சரியான ஒரு பாதையில பயணிக்காம போறதுக்கு காரணமா இந்த குடிப்பழக்கம் இருக்கு. இந்த மாரி நாங்க நெறைய தெரிஞ்சுக்கிறோம். மக்களோட ரொம்ப நெருக்கமாக முடிஞ்சது இந்த ரிசர்ச் எல்லாம் பண்றதால. ஏன்னா நம்ப வெறுமனே ஒரு வீட்ல இருந்து ப்ரௌஸ் பண்றோம். ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ படிச்சு, நம்ப ஒரு ஆர்டிக்கல் அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி, நம்ப சப்மிட் பண்றது இல்லாம, நேரடியா ஒவ்வொரு வாட்டியும் இந்த எம்பிரிக்கல் ஸ்டடின்னு சொல்லி மக்கள சந்திக்கும் பொழுது தான், அ நம்ம எதுக்காக சட்டம் படிக்கிறோன்ற ஒரு புரிதல் கிடைக்குது. சமூகத்த புரிஞ்சுக்காம வெறும் நம்ம சட்டம் பேசி எந்த ஒரு பயனும் கொடுக்காது. அந்த வகையில இந்த சமூகம் எப்படி இருக்கு, இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆய்வுகள்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களோடது அடுத்த கட்டமாக உங்களுடைய மேற்படிப்பு இதை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து இதோட கனெக்டடாவே இருக்குமா? இல்லன்னா இல்ல நீ நான் லா அத தாண்டி அதை பற்றின விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி முடிவுல இருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது 2த்தையும் சரி சமமா கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இன்னைக்குமே கூட நெறைய நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியமா இருக்கட்டும், இப்போ அண்மையில நம்ம ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா இருந்து சுப்ரீம் கோர்ட் போன ஜஸ்டிஸ் மகாதேவனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சட்டமும் சரி, இந்த இலக்கியத்திலயும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு, நம்மளாலையும் இது 2யும் ஃபர்தரா பேலன்ஸ் பண்ண முடியும்னு நம்புறேன் மேம். நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு படித்த புத்தகங்கள்? இனிஷியல் டேஸ்ல நான் படிச்சது வந்து தமிழறிவு மணியன் ஐயாவுடைய மறக்க முடியாத மனிதர்கள் சொல்லிட்டு ஒரு நூல். அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பத்தி அது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்கா நான் சொல்லுவேன். எல்லா தலைவர்கள் பத்தியும் ஒரு ஓவர்வியூ வந்து எனக்கு அந்த புக்ல கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதனுடைய மழைக்கண் சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பா இருக்கட்டும், மலையாளம்ல வந்து ஷாபு கிளித்தட்டில் எழுதி அது ஷைலஜா அம்மா அவர்களால் தமிழ மொழிபெயர்க்கப்பட்ட கதை கேட்கும் சுவர்கள் சொல்லிட்டு ஒரு நாவல். அந்த நாவலும் சரி, அதுக்கப்புறம் ரெட்டின்னு ஆங்கிலத்துல வந்து தமிழ மொழிபெயர்க்கப்பட்ட எரியும் பனிக்காடு, அண்மையில வந்து பென்யாமினுடைய ஆடு ஜீவிதம், இந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா அவ்வளோ ஈஸியா படிச்ச உடனே என்னால வெளிவர முடியாத மாதிரியான ஒரு இதுவா இருந்துச்சு. அது நான் நிச்சயமா எல்லாருக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பட்டியலா நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான தனித்திறமையோட நல்லா படிக்கவும் கூடிய மாணவர்கள், அதாவது இன்றைய மாணவ தலைமுறையினருக்கு நீங்கள் ஏதாவது 2த்தையுமே ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம், ஈஸியாகவே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற மாதிரி நீங்கள் எங்கள் ரெமிரா டாக்ஸ் நேயர்களுக்கு சொல்லணும்? இது அட்வைஸ்னு இல்லை, நான் வான்கோவோட ஒரு சேயிங்ஸ் இருக்கும். அது என்ன சொல்லுவாருன்னா, வாட் இஸ் டன் வித் லவ் இஸ் வெல் டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு விஷயத்த செய்யும் போது பிடிச்சிருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு அது எவ்வளவுதான் வந்து செய்யும் பொழுது சுமை வெயிட்டேஜ் அதிகமா இருந்தாலும் கூட, ஹெவியா கேரி பண்றதுக்கு இருந்தாலும் கூட, அதை ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு சுமை தெரியாது. அதனால பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய பிடிச்ச விஷயம்னு நாம நினைக்கிறது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்க கூடாது. அது எந்த வகையில மற்றவங்களுக்கும் பயனை கொண்டு போய் சேர்க்குதுன்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிடிச்ச விஷயங்கள் அப்படியானதா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம் சக்தி. இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் கேட்டது உடனேயே நீங்க ஒத்துக்கிட்டு, 2வது வந்து உங்க தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களை வச்சு பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே நான் விருப்பப்பட்டுட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கான சரியான சந்தர்ப்பமும் நேரமும் கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்துக்கள். நீங்க மென்மேலும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி நிறைய வந்து சிறப்புகளை வந்து தமிழுக்கும் உங்களுடைய லா படிக்கிற இதுலயும் உங்களுடைய திறமைகளும் நிறைய எழுத்துக்களும் வெளிப்படணும். நிறைய புத்தகங்கள் நீங்க கூடிய விரைவில் வெளிவரணும் உங்களுடையது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப வாழ்த்துக்கிறேன். என்னுடைய நன்றிகள். வணக்கம். நன்றி நன்றி.